இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஒரு 20-25 நிமிஷத்துலேயே நம்ம குயிக்காக இந்த சோமாஸ் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு பிசைய ஒரு பேஷனில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதே கோதுமை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். ரவை கோதுமை மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். அந்த எண்ணெய் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சூடான எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது நமக்கு வந்து சோமாஸ் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது நம்ம ஸ்பூனால் நல்லா கலந்தாச்சுங்க. கையால் இந்த மாதிரி நல்ல மாவு வந்து பிசறி கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. நீங்கள் வந்து மாவு பிசையும் போது 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இப்போ மாவு காயாமல் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி இதை வந்து மூடி வச்சு நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணுற அளவுக்கு வரைக்கும் இது வந்து அப்படியே மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்துக்கோங்க. இப்போது இது வறுக்கும் போதே நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இப்போது வந்து ரவையோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த டைமில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கொப்பரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா பொடி பொடியாக அரைப்பட்டு வந்துடும். அது வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு ரவைக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கொப்பரை சேர்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த 1 கப்பு கோதுமை மாவு 1/2 கப்பு ரவை சேர்த்து மாவு பிசைஞ்சோம்ல அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் செஞ்சிங்கன்னா மாவுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நமக்கு வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இனிப்பு சுவைக்கு வந்து நான் சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு நல்ல வெல்லத்தை இடிச்சிட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூட வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு வந்து வெல்லம் கட்டி இருந்தால் அதை வந்து லைட்டாக நசுக்கி விட்டு நல்லா சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மாவு வந்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தம் விட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா அது வந்து இன்னமும் நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த சோமாஸுக்கு நம்ம வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு வந்து உருண்டை பிடிக்கணும். பூரிக்கு நம்ம மாவு பிடிக்கிறத விட அதை விட சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இதே அளவில் நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்ம எடுத்த மாவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 25லேருந்து 30 சோமாஸ் கிட்ட கிடைக்குங்க. இப்போது இதை வந்து நம்ம உதிரி மாவில் தொட்டுட்டு இதை வந்து நம்ம நைஸாக பேப்பர் போல் வந்து திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் வந்து நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ஒரு டைம் தான் நீங்கள் வந்து தொட்டு தேய்க்கணும். மறுபடியும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மாவு வந்து தொட்டு தேய்ச்சிங்கன்னா மாவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போயிடும். நம்ம சோமாஸ் செய்யும்போது உள்ளே வச்சு பூர்ணம் மடிக்கும்போது அது வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு இப்போது இந்த வெளிப்பக்கம் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா லேஸாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போது கார்னரில் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து உள்ளே வச்ச பூர்ணம் வெளியே வராது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 2 மெத்தடில் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மடிக்க வரும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை வந்து இழுத்து விட்டு நம்ம வந்து மடித்து விட்டோம்னா இது வந்து உள்ளே வச்ச பூர்ணம் வந்து வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தது இல்லைன்னா இப்போது நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து சோமாஸ் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்த மெத்தட் இதே மாதிரி மாவு வந்து நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மடித்து விட்டு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனால் லைட்டாக கார்னரை வந்து அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து நல்ல சீல் ஆகிடும். உள்ளே வச்ச பூர்ணம் வந்து நமக்கு வெளியே வராது. இந்த டிசைனையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 மெத்தடில் எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சோமாஸ் செஞ்சுக்கோங்க. இப்போது பின்பக்கமும் இதே மாதிரி வந்து நம்ம ஃபோக் ஸ்பூனால் கார்னரில் அழுத்தி விட்டோம்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்ம வந்து சோமாஸ் செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா சோமாஸையும் நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சோமாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் சட்டியில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு வந்து சோமாஸ் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெந்து இந்த மாதிரி சோமாஸ் உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் சோமாஸ் பூரி மாதிரி நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சோமாஸ் பொரிக்கும்போது அடுப்போட தீ வந்து லோ டு மீடியம்னு நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து எக்காரணத்து கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வெளியே வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கரிஞ்சு போயிடும். நல்ல ஒரு லைட்டான கோல்டன் கலர் வந்ததும் இப்போ நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. சோமாஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியானு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 20-25 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து சோமாஸ் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.